வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு ஹாரன் கிடைச்சிருக்கு. அந்த ஹாரன் ஒருத்தர் பைக்கில் செட் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகலையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவர் வண்டியில செட் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதா, ஆகலையா என்னன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை எப்படி ஃபிட் பண்ணலான்றதும் சொல்லித்தரேன். சரி வாங்க, அந்த ஹாரன் எப்படி இருக்குது, அந்த வண்டி என்னன்றதை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இதாங்க நான் சொன்ன ஹாரன், மூக் ஹாரன். இங்கே பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒர்க் ஆகுமா இல்லையானு எனக்கு சரியாக தெரியல. இதாங்க நான் சொன்ன பாருங்கள், இதாங்க நான் சொன்னாரேன்னு பாருங்கள், உடஞ்சி வேறு இருக்குது. என்ன ஆகும்னு தெரியல. பட் நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம், ஒர்க் ஆகலைன்னா வேறு ஆரன் மாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட வேறு ஆரன் இருக்குது, அதை போட்டு கொடுக்கலாம். அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை தேடி எடுத்து போட்டு கொடுக்குறேன். சரி வாங்க, இந்த ஆரன் ஒர்க் ஆகுதா இல்லையா, எப்படி செட் பண்ணலான்றதை சொல்லித்தரேன். இந்த வண்டி வந்து டிஸ்கவருங்க. டிஸ்கவர் வண்டியில் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் இன்ஸ்டலேஷன். போன வீடியோவில் வந்து கீ செட் வந்து என்ன மெயின் வயர் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரல. பட் இந்த வண்டியில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. முதல்ல நம்ம வந்து ஆர்என் ஃபிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆர்என்லேயே நம்ம வந்து லொக்கேட் பண்ணோன்னா இந்த சைடு தான் இதை அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது இந்த பக்கம் தான் வைக்க முடியும், திருப்பி வைக்க முடியாது. இல்லை இந்த சைடில் அவுட்டரில் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வச்சிங்கனாலே தெரியும், இந்த மாதிரி ஆர்என் வந்து இந்த சைடில் இப்படி தான் ஃபிட் பண்ண முடியும். லெஃப்ட் ரைட்னு அவங்களே டைரெக்ஷன் கரெக்டாக போய் கொடுத்துருவாங்க, ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆரன் ஒயர் எல்லாமே கட்டாகி தான் இருக்குது, எல்லாமே துண்டு துண்டாக தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலை. இது எல்லாமே இப்போ கட்டாக இருந்தாலும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி ஜாயின் பண்ணி என்னென்ன ஒயர் கலர் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்காக இது எப்படி ப்ளே ஆகுதுன்றதை சொல்லி காட்டுறேன். எப்போ கட் ஆகிடுச்சின்னு தெரியல. பட் இருந்தாலும் கட் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு தெரியும். அதை வச்சு நான் எப்படி இப்போ யூஸ் பண்ணலான்றதை சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், கீழே வந்து ஆரன் 2 ஆரனும் இப்போ ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, மேலே இங்கே வாங்க, மேலே இப்போ வந்து வண்டி ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி நியூட்ரல் லைட் எரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கீ செட் ஆன் பண்ணி லைன் வருது பாருங்கள், அந்த அவுட்புட் லைனை நம்ம எதுன்னு கண்டுபிடிச்சி எடுக்கணும். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா கீ செட்லேருந்து இல்லை ஒயர் வரும். அந்த ஒயர் தாங்க, இது கீ செட்லேருந்து வர ஒயர் தான். அந்த ஒயரோட மெயின் சாக்கெட் பாருங்கள், இதுதான் அந்த சாக்கெட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இதில் வந்து 4 கலர் 4 ஒயர் இருக்குது. உங்களுக்கு நல்லா பாருங்கள், 4 கலர் இருக்குது. ஒயிட்டு, ப்ரௌனு, பிளாக்கு, 2 பிளாக் இருக்குது பாருங்கள், 2 பிளாக் இருக்குது. பிளாக்கில் ஒன்று வந்து எல்லோ கலர் கோடு போட்டிருக்கு, ஒன்று வந்து ஒயிட் கலர் கோடு போட்டிருக்கு. இந்த ஒயிட்டு ப்ரௌன் இருக்குது பாருங்கள், இது வந்து எப்பவுமே லைன் இருந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து நம்ம லைன் எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் 2 இருக்குது பாருங்கள், இதில் தான் இப்போ நம்ம லைன் எடுக்க போகிறோம். இதில் எதில் கொடுக்கலான்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னென்னா ரைட் சைடு ஆரன், இது வந்து லெஃப்ட் சைடு ஆரன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போது லெஃப்ட் சைடு ஆரன் இது பாருங்கள், க்ரீனும் ரெட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், எல்லோவும் ரெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, நம்ம 2 ரெட்டையும் ஒன்று சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் 2 ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் ஒயர் வந்து நிறைய டேமேஜில் இருக்கிறதுனால நான் 2த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற ஒயர் கம்ப்ளீட் பண்ணிக்காதீங்க, நான் சொல்கிற ஒயர் மட்டும் கவனம் செலுத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல ஹாரனில் வந்து 2 ரெட் ஒயர் வரும், அது 2 வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. அந்த ஜாயின் பண்ணது வந்து இந்த கட் அவுட்டில் வந்து இந்த இடத்துல வருங்க, இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகிடும். அது வந்து என்ன ஆச்சுன்னா, ஒயர் கட் ஆனதுனால நான் தனியாக 2த்தையும் ஜாயின் பண்ணி அது கூட ஒரு எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரெட் ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் வர மெயின் ரெட் ஒயர் இங்கே பாருங்கள், இது ஒரு பீஸ் ஒன்று வரும் இடையில. ஏன்னா மெயின் பவர் சப்ளை வரதுனால இதில் ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ஆரனுக்கும் பைக்குக்கும் இன்னும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா ஆரனில் வர ரெட் கலர் சொன்ன பாருங்கள், அந்த 2 ஆரனோட 2 ரெட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணி இந்த கட் அவுட்டில் வர ரெட் கலர் ஒயரோட ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இது எங்கே கனெக்ட் பண்ணலான்றதை சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது என்ன சொன்னேன், ஆரன்லேருந்து வர ஒயர் வந்து ரெட் கலர் வந்து எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கட் அவுட்லேருந்து வர டேரக்ட் ரெட் கலர் ஒயரு. இது வந்து என்ன பண்ண போனோன்னா, நான் போன வீடியோவில் சொல்ல அதான் கீ செட்லேருந்து எப்படி லைன் எடுக்கணுன்றது வந்து சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது சாரி. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒயிட் கலர் கேபிள் வந்து வரும். அது முன்ன சொன்னேன், அது சின்னதாக ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால அந்த ஒயர் கட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தாங்க இந்த வரக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஒயர் தான் அது மெயின் லைனு. இதில் எப்போவுமே லைன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலர். இந்த ப்ரௌனில் தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து வர ரெட் கலர் ஒயரை இந்த ப்ரௌனில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ரெட் கலர் ஒயரு இந்த ப்ரௌனில் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணி லைன் வருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் வந்து ப்ரௌன் கலரில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒயர் வந்து எக்ஸஸாக நான் வந்து இங்கே மல்டிபிள் ஒயர் இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது. இது நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்காக சொல்கிறதுக்காக வந்து இப்போ நான் இப்படியே காட்டுறேன். இதில் வந்து ப்ரௌன் கலரில் மட்டும் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் என்னென்னா சாக்கெட் மடித்து உள்ளே சொல்வது உங்களுக்கு தெரியும். இதை இருக்குது பாருங்கள்,
மெயின் லைன் இன் வருது பாருங்கள், அதில் ஒயர் கொஞ்சம் நல்லா நீளமாக சீவிக்கிட்டு அது உள்ள இன்சர்ட் பண்ணி லாக் போடுங்க. இங்கே நான் தனியாக இருக்கிறதுனால உங்களுக்காக அதை செஞ்சு காட்ட முடியல, சரிங்களா? அந்த இடத்துல இதில் தான் கொடுக்கணும். ப்ரௌன் கலர் ஒயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இங்கே கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கூட நீங்கள் மேலே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கூட சுற்றிக்கோங்க. நான் உள்ள சாக்கெட்டில் கொடுத்துருக்க பதில் இங்கே கூட நீங்கள் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூட ஜாயின் போட்டுக்கோங்க. ஆனால் டேப் நல்லா சுற்றிக்கோங்க, வாட்டர் படாத அளவுக்கு. இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் ஒயரு, ரெட் கலர் ஒயரு, சரிங்களா? இந்த கட் அவுட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரை இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் கலரில் ஜாயின் பண்ணோம். இது வந்து டிஸ்கவர் பைக்கு, பஜாஜ் கம்பெனி இது, சரிங்களா? இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீயாக இருக்கிறது வந்து ப்ளூ கலர் ஒயரு. இங்கே பாருங்கள், கட் அவுட்லேருந்து வரக்கூடிய ப்ளூ கலர் ஒயரு. இது வந்து என்ன பண்ணணும்னா, ஆரன் இருக்குது பாருங்கள், ஆரனோட 2 லைன் வருது பார்த்தீங்களா? இது வந்து ஆரனோட லைன் தாங்க. இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்காக ஸ்லீவெல்லாம் ஏற்கனவே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, பிளாக் கலர் இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் கலரில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து பிளாக் கலரில் ப்ளூ கலர் ஜாயின் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன ஒயர் எந்தெந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு நான் அப்படியே ஓரலாக சொல்கிறேன். முதல் ஒயரு ப்ளூ தான் இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள், ப்ளூ ஒயர் வந்து ஆரன் வருது பாருங்கள், ஆரன் 2 ஆரனுக்காக ஒயர் வருது பாருங்கள், அதில் வந்து பிளாக் கலரில் கொடுங்க, சரிங்களா? எல்லோ இருக்குது பாருங்கள், எல்லோ வந்து ஆரனுக்கு டேரெக்டாக போயிடும், ஒன் சைடு லெஃப்ட் சைடு ஆரனுக்கு போயிடும். க்ரீன் வந்தும் பாருங்கள், க்ரீன் வந்து ரைட் சைடு ஆரனுக்கு போயிடும். அது பக்கத்தில் இருக்க ரெட் இருக்குது பாருங்கள், இந்த ரெட்டு வந்து எங்கே போகணும்னா கீ செட் நான் சொன்னேன் பாருங்கள், கீ செட்டோட ப்ரௌன் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லேசாக சீவிட்டு மேலே மட்டும் ஒயரு நல்லா டேப் அடிச்சுக்கோங்க. நான் வந்து சாக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இது கட் நான் இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது இதில், அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நானும் அப்படி தான் கொடுக்க போகிறேன். இல்லை சாக்கெட்லேயே உள்ளே போட்டு டேப்பு சுற்றிக்கோங்க. இங்கே வந்து நான் ரெட் கலர் ஒயர் வந்து எனக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கிறதுனால நான் எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணி இங்கே ஜாயின்ட் ஆகணுங்க. இங்கே பாருங்கள், இந்த கட் அவுட்டில் இந்த இடம் டேப் அடிச்சுருப்பேன். இந்த இடத்துல வந்து ஆரனில் வர ரெட் கலர் ஒயர், 2 ரெட் கலர் ஒயர் வரும் ஆரனில், அது இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகணும். மெயின் லைன் சொன்னோம் பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் ஒயர்லேருந்து ரெட் கலர் ஒயர் பாருங்கள், இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். எனது வந்து டேமேஜ் ஆனதுனால நான் தனியாக செப்பரேட்டாக 2 ரெட் கலர் ஒயர் கூட ஒரு எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணி அது கூடயே கொண்டு போயிருக்கேன். அதனால தான் இங்கே நிறைய ஒயர் எக்ஸஸாக தெரியுது, பார்த்துக்கோங்க. இப்போ ஆரன் எப்படி அடிக்குதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், பைக் ஆன் பண்ணுறேன், நியூட்ரல் லைட் எரியுது, ஆரன் ப்ரெஸ் பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பரவாயில்லைங்க, நான் இந்த ஆரன் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்றதுக்காக எடுத்து பார்த்தேன், ஒர்க் ஆகுது. இதில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க டவுட் என்னென்னா, சவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எனக்கு ஒரே சவுண்டு தான் வருது அந்த மாதிரி கேட்குறீங்க. அது வந்து எப்படின்னா, கண்டினியூஸாக 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறதை அந்த மாதிரி நீங்கள் உடனே 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டியூன் சேஞ்ச் ஆகும். அதுதாங்க சவுண்டு, 18 டிஃப்ரெண்ட் சவுண்டு. அந்த மாதிரி நீங்கள் டியூன் சேஞ்ச் பண்ண மாதிரி சேஞ்ச் ஆகிடும், பார்த்துக்கோங்க. 18 டிஃப்ரெண்ட் சவுண்டு தான் வரும் இதில். இது ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் எடுத்து யூஸ் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகுது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள். பிளாக் கலர் ஒயர் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நெட்டில் உள்ள ஜாக்கெட் உள்ள இந்த மாதிரி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் உள்ளே நல்லா நெட்டு லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே சொருவிட்டு அப்படியே டைட் பண்ணிவிட்டேன். இதை கைட்டுன்னு கூட அவசியம் இல்லை, இது வந்து வீ கிளிப் மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிளாக் கலர் ஒயரு டேரெக்டாக ஒரு எர்த்து தாங்க. அது எர்த்துன்றதுனால தான் இது வந்து மைனஸ்ன்றதுனால, பேட்டரின்றதுனால மைனஸ் தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், இது நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிளாக் கலர் இந்த மாதிரி ஒரு சின்ன நெட்டில் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சுது.